கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளில் தேவனுடைய வசனம் யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜாப் 19:25. For I know that my Redeemer lives. எஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி அநேகர்கள் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வரும்போது தேவன் என்னோடு இருக்கிறாரா, என்னை ஏன் கைவிட்டார் என்று எப்போதும் புலம்புவதை நம்ம பார்க்கிறோம். இல்லை, நம் தேவன் எப்போதும் நம்மளோடு இருக்கிறார். எபினேசராக இருக்கிறார், இமேனுவேலாக இருக்கிறார். நம்மளுக்கு எல்லா சகல காலங்களிலும் நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோடு எப்போதும் உயிரோடு இருக்கிறார். அதை நம் தேவன் எப்போதும் நம்மளுக்காக மத்திய 28 கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கிலீஷில் என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்கள். I am with you always even unto the end of the world. இந்த உலகம் பரியந்தம், உலகம் முடியும் வரை, உலகம் முடியும்னா தேவன் இரண்டாவது வருகையில் வர்ற வரைக்கும் இயேசு நம்மளை தனியாக விடவே இல்லை. நம்மளுக்காக பரிசுத்த ஆவியான தேற்றவாளரை கொடுத்துருக்கிறாரு. அவரை நம்மளோடு இருக்க விருப்பமாக இருக்கிறனால தான் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருந்து நான் சொன்னதையும் நான் என்ன செய்ய விரும்பினேனோ அதை அனைத்தையும் நினைவூட்டி நான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சேனோ அதற்கு மேலானதெல்லாம் நான் உங்களுக்காக செய்வேன், உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் நம்மளுக்காக அந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவருடைய மூச்சு காற்று நம் மனிதனுக்கு அவரோட மூச்சு காற்று ஊட்டி தான் நம்மளை மனிதனாக்குனார். அதற்கும் மேலான உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு இந்த உலகத்தில் இயேசு இந்த மரித்து உயிர் தெழுந்த போது நம்மளுக்காக விட்டு சென்றிருக்கிறார். மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்றைக்கி அநேகர்கள் கஷ்டங்கள் வரும்போது தான் தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. கஷ்டம் இருக்கும்போது தான் மனிதன் கடவுள் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னு நன்றி சொல்லும் போது தெரியும் அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை அப்படிங்கிறது தெரியும். நம்ம நெருப்பில் இறங்கினாலும் சரி, நடு கடலில் இறங்கினாலும் சரி, கடவுள் நம்மளுக்கு முன்பாகத்தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். கஷ்டங்களையும் சோர்வுகளையும் பார்த்து சோர்ந்து போகாமல் இருக்கணும். இந்த உலகத்தில் நிந்தனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இந்த உலகத்துக்குரிய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். இதை எல்லாத்தையும் நான் வென்றேன் என்று தான் இயேசு சொன்னார். ஸோ எல்லாத்தையும் வென்றவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். யோபு காலத்தில் யாரும் கடவுளை பார்த்ததில்லை. நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற வேத வசனங்கள் கடவுள் இருக்கிறார் என்று போதிக்கிறது அந்த காலத்தில் அந்த மாதிரி போதிக்கப்படலை. நான் தான் உன் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப காலம் ஆயிடுச்சு. மக்கள் நம்பலை. கண்களில் பார்த்தும் உணர்ந்தும் எதுவுமே மக்களால் உணர முடியல. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லை. நம்ம கூடையே இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் வழியாக இருக்கிறார், பிதா நம்மளோடு இருக்கிறார், அப்பா பிதாவே என்று பேசக்கூடிய அந்த உரிமையை இயேசு நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்றைக்கி அப்பா பிதாவேன்னு சொல்லி யாருமே ஜெபிக்கவே இல்லை. கடவுளை மட்டும் ஒவ்வொரு பேரை வச்சு ஜெபிச்சாங்க. யாவே, யெகோவா, எத்தனையோ பேரை வச்சுட்டு ஜெபிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இயேசுன்ற நாமத்தை கொடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி அப்பா பிதாவே என்ற உரிமையை கொடுத்துருக்கிறார். நம்ம கடவுள்னு சொல்ல வேண்டியது அப்பான்னு சொன்னால் போதும். உலகத்தில் எந்த ஒரு அப்பாவை மகன் கூப்பிட்டாக்கா நான் மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். இந்த உலகத்தில் சாதாரண ஒரு குழந்தை போய் அப்பான்னு சொல்லும் போதே என்னப்பா சொல்லு, என்ன வேணும் அப்படின்னு நம்மளால் கேட்க முடியுது. நம்ம குழந்தைங்க கண் கலங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், ஏதோ பிரச்சனைன்னு தெரியும். அதற்கு மேலானவர் நம்மளுக்கு இருக்கிறாருன்றது நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களில் போய் விழுந்துட்டோம். ஆமாம், உபாகமமில் ரொம்ப அழகாக, எவ்வளோ அழகாக மோசே எடுத்து சொல்லும்போது ஒரு வரைவு படம் நம் கையில் எந்த ஒரு தேவையற்றதையும் வரையக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நம் கைகள் எல்லாம் தேவனை தட்டி துதிக்கக்கூடிய கரங்கள் இன்றைக்கி வேறு எதையும் செஞ்சுட்டு இருக்கு. இன்றைக்கி எத்தனையோ பேர் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள்னா காரணம் நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிறத மறந்துட்டோம். நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர்.
நம்ம கூட இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் உட்காரும்போது, நம்ம பிள்ளைகள் பக்கத்தில் உட்காரும்போது, அவன் கட்டி அணைக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோருக்குமே அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளையும் கட்டி அணைக்குது. குழந்தைகளை நம்ம கட்டி அணைக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு பிடித்தவங்களுக்கு ஒரு கை கொடுத்து அவர்களை தோள்களை தட்டும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு சாதாரண உலகத்தில் ஒரு மனிதனை தொட்டு அவனுக்கு ஒரு கை கொடுக்கும் போதோ, நம்ம குழந்தைங்களை பிடிக்கும் போதோ அப்படி ஒரு தேற்றம் இருக்கும்னா, உயிரோடு இருக்கிறவர் நம்மளை எப்போதுமே தேற்றி கொண்டு இருக்கிறவரா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். உடலில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும். கடவுள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் உள்ளே வரும். ஆனால் என்னோட என் தேவன் இருக்கிறாருன்னு சொல்லும் போது எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு வெளியில் போகும். இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகா காலத்திலும் என்னோடு இருக்கிறார். இந்த உலகம் முடியும் வரை, ஏன் நம்ம இறந்துட்டாலும், 2ஆம் வருகையில் தாமதமாகி நம்ம இறந்துட்டாலும் தேவன் நம்மளோடு இருப்பார். 2ஆம் வருகையில் நம்ம எழுப்பப்படுவோம். அவர் முன்பாக மகிமையோடு எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த வல்லமையான ஆவியை நமக்குள்ளே ஊட்டிருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மளோடு உயிரோடு இருக்கிறார்ன்றதை நம்ம ஒவ்வொருவரும் ரினியூ பண்ணிக்கணும். அவரை முன்னே நிறுத்துவோம். நம்ம கைவிடாத தேவன் இம்மானுவேலாக எப்போதுமே நம்ம கூட இருக்கிறார். இந்த நாளை தேற்றக்கூடிய நாளாக நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் கூட இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை பிடிச்சுக்குவோம். ஒரு நாள் முழுவதும் இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், அப்பா நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, எல்லா வேலைகளையும் நான் இன்றைக்கி உங்களை முன்னாடி நிறுத்துகிறேன், நான் வெற்றியின் பிள்ளையாக இன்றைக்கி திகழ போகிறேன், உனக்கு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க போகிறேன். நீங்கள் என்னோடு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது ஆவியின் கனிகள் எல்லாமே வெளிப்படும் என்ற விசுவாசமான வார்த்தைகளை பிடிச்சுக்குவோம். இந்த நாளை கடவுள் முன் குறித்த எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உயிரோடு இருக்கிற தேவன் என்னோடு இன்றைக்கி நடந்து கொண்டே இருப்பார். இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட இயேசு நடக்க போகிறார். எனக்குள்ளே இருக்கிறவர் என் கையை பிடிச்சிட்டு எனக்கு இன்றைக்கி வழி நடத்த போகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நாளை இன்னுமாக தகப்பனுடைய பரிசுத்த ஆவியை உணர்ந்து அது மகிமை உள்ள நாள், தேவனுக்கான மகிமை உள்ள நாளாக நம்ம மாற்றக்கூடிய கடமையாளிகளாக இருக்கிறோம். இந்த நாள் இயேசுவோடு நடக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும். ஆமென். பிரைஸ் காட். பிளஸ் யூ ஆல்.